வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டை பத்தி பார்க்க போறோம். நம்ம போன கிளாஸ்ல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பிரெயினை பத்தி பார்த்தோம். அதாவது நம்ம மைய நரம்பு மண்டலம் இல்லைன்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம்ல நமக்கு என்ன இருக்கு, ரெண்டு டைப் இருக்கு, அதாவது ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா பிரெயின், அதோட செகண்ட் பார்ட் என்னன்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பிரெயின் அப்படிங்கறத போன ரெண்டு கிளாஸ்ல பார்த்தோம். இந்த பார்ட் என்ன இல்ல, இந்த பார்ட்ல எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன பத்தி ஸ்பைனல் கார்டை பத்தி படிக்க போறோம். ஸ்பைனல் கார்டு எதுல இருக்கு அப்படி கேட்டோம் அப்படின்னா இதுல இருக்கும் வெர்டிபிள் காலத்துல இருக்கும். வெர்டிபிள் காலத்துல உள்ள என்ன இருக்கும், வெர்டிபிள் காலத்துல நர்வ் கேனல்னு ஒண்ணு இருக்கும். அதாவது அந்த நரம்புகள் போறதுக்கான ஒரு வழி இருக்கும், குழாய் இருக்கும். அந்த குழாய்க்குள்ள என்ன இருக்கும், இது ஸ்பைனல் கார்டு இருக்கும். அதாவது எதுல இருக்கும் அப்படின்னா வெர்டிபிள் காலம் இருக்கும், காலம் கீழே உள்ள என்ன இருக்கும், நர்வ் கேனல் இருக்கும். அதாவது நரம்பு போறதுக்கான ஒரு குழாய் வடிவம் இருக்கும். அந்த குழாய் வடிவத்துக்கு உள்ள என்ன இருக்கும், இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கும், அதாவது தண்டுவடம் இருக்கும். அடுத்து இதுல ரெண்டு டைப் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், மெடுலா ஆப்ளங்கேட்டா. இது எதுல இருந்து எது வரை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பின் மண்டையில மூளை இருக்க மூளை நம்ம போன கிளாஸ்ல பிரெயின்ல படிக்கும் போதே படிச்சோம். முகலம் தான் என்னது, மூளையோட இருக்கையிலே கடைசி பார்ட்னு படிச்சோம். அதுலதான் என்ன ஆகும், ஸ்பைனல் கார்டு ஜாயிண்ட் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அப்போ ஸ்பைனல் கார்டு எதுல இருந்து எது வரை இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த முகலத்துல இருந்து, அதாவது இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டால கடைசியானது ஃபர்ஸ்ட் லம்பர் வெர்டிபிள் வரை இருக்கும். அதாவது இங்க மெடுலா ஆப்ளிங்கேட்டால ஃபர்ஸ்ட் லம்பர் வெர்டிபிள் வரை இருக்கும். அதாவது முதுகுல கடைசி பகுதி வரை என்ன இருக்கும், இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கும். அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ ஸ்பைனல் கார்டு எதுல இருந்து எது வரை இருக்கும் அப்படின்னா முகலத்துல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லம்பர் வெர்டிபிள் வரை என்ன இருக்கும், இந்த ஸ்பைனல் கார்டு நீண்டு இருக்கும். அடுத்து இதுல ஃபைலம் டெர்மினலே அப்படிங்கிற ஒரு எண்டு இருக்கு. அதாவது ஸ்பைனல் கார்டோட எண்டு பார்ட்டை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஃபைலம் டெர்மினலே அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன, ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது அதாவது நூல் கன்று அப்படிங்கிறது ஒரு நூல் கன்று, அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான நூல்கள் ஒரு இடத்துல அதாவது எண்ட்ல சேர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ ஃபைலம் டெர்மினலே அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு நூல் கற்றையானது என்னது பண்றது, என் பார்ட்ல மொத்தமா முடிஞ்சா என்ன ஒரு அமைப்புல இருக்குமோ அந்த அமைப்பு தான் என்னது, இந்த ஸ்பைனல் கார்டு, இந்த தண்டுவடத்தோட லாஸ்ட் பார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இது என்ன பண்றது, இதான் முதல் என்ன இருக்கையிலே கடைசி பார்ட். அப்போ தண்டுவடத்தோட கடைசி பார்ட்னா இதுதான், அது லாஸ்ட். தண்டுவடத்தோட முடிவு எதுல எது இருக்கும் அப்படின்னா எதா இருக்கும், இந்த ஃபைலம் டெர்மினலே தான் இருக்கும். அப்போ ஸ்பைனல் கார்டு ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னா முகலம் அதுல இருந்து ஆரம்பிக்கும். எதுல முடியும், இந்த ஃபர்ஸ்ட் லம்பர் வெர்டிபிள்ல முடியும். ஆனா அந்த முடிவு பார்ட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்னது, ஃபைலம் டெர்மினலே அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த ஸ்பைனல் கார்டுல அப்படி பார்த்தோம்னா ரெண்டு டைப் இருக்கு. அதாவது ஒயிட் மேட்டரும் இருக்கு, கிரே மேட்டரும் இருக்கு. நம்ம ஏற்கனவே பிரெயின்ல பார்த்தோம் ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர் அப்படி ரெண்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன இருக்கும், இந்த ஸ்பைனல் கார்டுலயும் ரெண்டு இருக்கும். அதாவது ஸ்பைனல் கார்டோட ஷேப் என்னன்னு கேட்டோம்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பைனல் கார்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப், அதாவது உருளை வடிவத்தில் ஆளானது. அப்போ இந்த உருளை வடிவத்துல ஹச் மாதிரியான என்ன இருக்கும், ஒரு வடிவம் இருக்கும். உள்ள ஹச் மாதிரியான ஒரு வடிவம் இருக்கும். அதான் என்ன சொல்றோம், நம்ம கிரே மேட்டர்னு சொல்றோம். இந்த ஹச்ச கிரே மேட்டர் இல்ல சாம்பல் நிற பகுதின்னு சொல்றோம். இந்த சுட்டி இருக்கிற அந்த உருளை பகுதி என்ன சொல்றோம், அதாவது ஒயிட் மேட்டர், அதாவது வெள்ளை நிற பகுதின்னு சொல்றோம். அப்போ ஸ்பைனல் கார்டுங்கிறது உருளை வடிவம் தான். அந்த உருளை வடிவத்துக்குள்ள இந்த ஹச் வடிவத்துல ஒரு பார்ட் இருக்கு. அதுதான் இந்த சாம்பல் நிற பகுதின்னு சொல்றோம், இல்ல கிரே மேட்டர்னு சொல்றோம். அடுத்து அதை சுத்தி இருக்கிற வெளிப்பக்கத்தை என்ன சொல்றோம், அதை ஒயிட் மேட்டர் சொல்றோம், வெள்ளை நிற பகுதி. கிரே மேட்டர் என்னவா இருக்கும், கிரே மேட்டர் ஹச் வடிவத்துல இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம். அந்த ஹச் வடிவத்தோட மேற்பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னா டோர்சல் பார்ட் அப்படின்னு சொல்றோம், இல்ல டோர்சல் ரூட் பார்ட்னு சொல்றோம். அடுத்து இந்த ஹச் பகுதியோட கீழே பகுதி, அதாவது அடிப்பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னா வென்ட்ரல் பார்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மேல் பக்கத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வயிற்றுப்புற கொம்புகள்னு சொல்றோம். என்ன ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கு, அதனால இது என்ன சொல்றோம், வயிற்றுப்புற கொம்புகள்னு சொல்றோம். கீழே இருக்க பாட்டை என்ன சொல்றோம், முதுகுப்புற கொம்புகள்னு சொல்றோம். அதாவது இந்த கீழே இருக்க ரெண்டு, அதாவது கீழே இருக்க ஹச் பாட்டை, ஒரு ஹச் இருக்கு, அப்ப நம்ம ஆங்கில எழுத்து ஹச் இருக்கு, அது கீழே இருக்கதை என்ன சொல்றோம், முதுகுப்புற கொம்புகள்னு சொல்றோம். மேல இருக்கிற பாட்டை என்ன சொல்றோம், வயிற்றுப்புற கொம்புகள், அதாவது டோர்சல் அபரண்ட் ரூட் பாஸ்ன்னு சொல்றோம். கீழே இருக்கிற கொம்புகள், அதாவது முதுகுப்புற கொம்புகளை என்ன சொல்றோம், வென்ட்ரல் இல்லைன்னா எஃபரண்ட் ரூட் பாஸ்ன்னு சொல்றோம். எஃபரண்ட் ரூட் அஃபரண்ட் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அஃபரண்ட் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா இம்பல்ஸ் உள்ள கொண்டு போகும், எஃபரண்ட் அப்படின்னா இம்பல்ஸை வெளியே கொண்டு வரும். அப்போ நம்ம தெரியலாம் எப்படி, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் அஃபரண்ட் இது எஃபரண்ட் அப்படிங்கிறப்போ அஃபரண்ட் என்ன செய்யும், உள்ள இம்பல்ஸ் கொண்டு போகும், எஃபரண்ட்னா என்னது வெளியே இம்பல்ஸ் கொண்டு வரும். அதுதான் நம்ம இதுல சொல்லியிருக்கோம். அப்போ கிரே மேட்டர் வழியா தான் என்ன போகும், இம்பல்ஸ் உள்ள போகும்.
எது வழியா போகும் அப்படின்னா டோர்சல் பார்ட் வழியா போகும். அதாவது வயிற்றுப்புற கொம்புகள் வழியா தான் என்ன போகும், சிக்னல் போகும். அப்ப சிக்னல் வந்து கடத்தப்பட்டு வெளியே வரும், எது வழியா வரும் அப்படின்னா முதுகுப்புற கொம்புகள் வழியா இல்ல வென்ட்ரல் பகுதி வழியா என்ன வரும், இந்த சிக்னல் வந்து இம்பல்ஸ் வந்து வெளியே வரும். இதுதான் நம்ம இதுல படிக்கிறோம். இதுல கிரே மேட்டர். அப்ப கிரே மேட்டர் வந்து ஹச் வடிவத்துல இருக்கும். அதுல என்ன வென்ட்ரல் டோர்சல் அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். அது ஒயிட் மேட்டர், வெள்ளை நிற பகுதி. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஒயிட் மேட்டரை பத்தி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நர்வ் ட்ராக் அப்படின்னு சொல்றாங்க. நர்வ் ட்ராக் அப்படின்னா இந்த வெள்ளை நிற பகுதிகள் தான் என்ன போகும், நரம்பு போகும். அதாவது நம்ம என்ன பண்ணோம், இந்த அது வந்து ஒரு நம்மளோட ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு என்னது, அது வந்து ஒரு உருளை வடிவத்தில் ஆனது. அதுல என்ன இருக்கும், ஹச் வடிவத்துல உள்ள ஒரு என்ன இருக்கும், கிரே மேட்டர் இருக்கும், சுத்தி வெள்ளை ஒயிட் மேட்டர் இருக்கும். அந்த ஒயிட் மேட்டர் வந்து என்ன, அந்த ஒயிட் மேட்டர் வழியா தான் என்ன போகும், அந்த தண்டுவடத்துக்கு போகக்கூடிய நரம்புகள் போகும். அப்ப இந்த ஒயிட் மேட்டர் வழியா தான் என்னது, நரம்புகள் ஊடுருவி போயிட்டு இருக்கும். அதான் என்ன படிக்கிறோம், இந்த ஒயிட் மேட்டர்ல நர்வ் இருக்கும். அடுத்து இதுல இது ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என்னது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இது என்னது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற என்ன ஃப்ளூயிட் எங்க இருக்கும் அப்படின்னா மண்டை, அதாவது மூளையை சுத்தியும் இருக்கும். அடுத்து எங்க இருக்கும், இந்த தண்டு வடத்தை சுத்தியும் இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூளை இல்லைன்னா தண்டுக்கு, நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கிறது, இல்லைன்னா நியூட்ரிஷன்ஸ் என்னது பாஸ் பண்றது. இன்னொரு வேலை என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் டேமேஜ் வராம பாதுகாக்கிறது, அதாவது வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கிறது. அப்போ இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடோட வேலை என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் முக்கியமானது, படிச்சுக்கோங்க. செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிடோட வேலை அப்படின்னா ரெண்டு முக்கியமான வேலைகள், அதாவது ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த டூ ஃபங்க்ஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெக்கானிக்கல் டேமேஜ் வராம என்னன்னா அந்த மூளையையும் ஸ்பைனல் கார்டையும் பாதுகாக்கணும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம மூளைக்கு இல்லைன்னா ஸ்பைனல் கார்டுக்கு தேவையான என்னது ஊட்டச்சத்துக்களை அது என்ன பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் என்னது இந்த ஒயிட் அந்த நம்ம செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடோட வேலை. அடுத்து என்ன பார்ட் என்ன இருக்குன்னா இதுல ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு படிச்சிட்டோம்னாலே அதுல ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதாவது அனிச்சை செயல்கள் சொல்றோம். அனிச்சை செயல்களை கண்ட்ரோல் பண்ற, உடம்புல இருக்க எல்லா அனிச்சை செயல்களும் கண்ட்ரோல் பண்ணது எதுதான் அப்படின்னு கேட்டா இந்த தண்டுவடம். அதாவது இந்த ஸ்பைனல் கார்டு தான் என்ன பண்ணுது, மொத்த அனிச்சை செயல்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. அது என்ன அனிச்சை செயல்கள் இருக்குன்னா அது சிம்பிள், இல்லைன்னா அதாவது அடிப்படையான அனிச்சை செயல்கள்னு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா பெறப்பட்ட அனிச்சை செயல்கள் ரெண்டு இருக்கு. அதாவது சிம்பிளான பேசிக்கானது அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண் சிமிட்டுறது, அந்த தும்முறது, இருமுறது, இல்ல கொட்டாவி விடுறது, இது எல்லாமே என்னதுதான் சிம்பிளான பேசிக்கான அனிச்சை செயல்கள். இல்ல அடுத்து அக்வயர்ட் இல்லைன்னா என்னது பெறப்பட்ட அனிச்சை செயல்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் வாசிக்கிறது. இப்ப நம்ம ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், பழகுறதுக்கு முன்னாடி அதை பார்த்து வாசிப்போம். நல்லா பழகிட்டோம் அப்படின்னா நம்ம கீஸ் அந்த பட்டனை இல்லைன்னா அந்த ஸ்ட்ரிங்கை பார்க்காம என்ன செஞ்சிருவோம், வாசித்துருவோம். அதுதான் என்னது பெறப்பட்ட அனிச்சை செயல்கள்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ல டைப்பிங் படிக்கிறோம். நாள் டைப்பிங் படிக்கும் போது என்னவா இருக்கும், நமக்கு ஒவ்வொரு லெட்டரா பார்த்து அடிப்போம். ஆனா டைப்பிங்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பார்க்காமலே என்ன பண்ணிடலாம், டைப் பண்ணிடலாம். அதுதான் அப்போ அனிச்சை செயல்கள் ரெண்டு இருக்கு. சிம்பிளான அனிச்சை செயல்கள் என்னது, சிம்பிளா இல்லைன்னா நம்ம பெறப்பட்ட அனிச்சை செயல்கள், அதான் அக்யூர்ட் ரிஃப்ளெக்ஸஸ் ரெண்டு என்ன இருக்கு. இந்த ரெண்டுலயும் நமக்கு என்னது சிம்பிளா என்னது நம்ம டே டு டே லைஃப்ல நம்மள அறியாமே நம்ம பண்றது. இன்னொன்னு என்னது நம்ம கற்றுக்கொண்டதுனால இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம பெற்றுக்கொண்டது. இதுதான் ரெண்டு. இதுல மொத்தமான அனிச்சை செயல்கள் எல்லாமே நம்ம இருக்கிற அனிச்சை செயல்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது எதுதான், இந்த ஸ்பைனல் கார்டு தான். பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம்னா என்னன்னா புற அமைப்பு நரம்பு மண்டலம். இதோட வேலை என்ன அப்படின்னா இதுல வந்து ரெண்டு வகையான அதாவது என்ன இருக்கும் இது என்ன அப்படின்னா நரம்புகளோட இணைப்பு அப்படிதான் சொல்றோம். அதாவது நரம்புகளோட தொகுப்பு, அதுதான் எனக்கு இந்த பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். அதாவது இதுல ரெண்டு நரம்புகளோட தொகுப்பு இருக்கும். ஒரு தொகுப்பு என்னன்னா கிரானியல் நர்வ் சிஸ்டம், அதாவது கிரானியல் நர்வ்ஸ் சொல்றோம். இன்னொன்னு ஸ்பைனல் நர்வ்ஸ் சொல்றோம். அதாவது மூளையில இருந்து வரக்கூடிய நரம்பு எல்லாத்தையும் என்னது கிரானியல் நர்வ் சிஸ்டம் நர்வ்ஸ் சொல்றோம். அடுத்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரதெல்லாம் ஸ்பைனல் நர்வ்ஸ் சொல்றோம். இந்த கிரானியல் நர்வ்ஸோட வேலை என்ன, அதுல எத்தனை நர்வ்ஸ் இருக்கும்னா 12 நர்வ்ஸ் இருக்கும். அதாவது 12 வகையான 12 இணை என்ன இருக்கும், நரம்புகள் இருக்கும். அதாவது மூளையில இருந்து வரக்கூடிய நரம்புகளோட எண்ணிக்கை எத்தனைன்னா 12 இணை. அப்ப என்ன 24 நரம்புகள் இருக்கும். அதுலயே ரெண்டு இருக்கு, சென்சரி அண்ட் மோட்டார்னு ரெண்டு இருக்கு. சென்சரி இருக்கு, அடுத்து மோட்டார் இருக்கு. இந்த சென்சரி பார்த்துட்டோம்னா சென்ஸ் பண்றது நம்ம என்னது, இப்ப கண்ணுல அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ஆப்டிக்கல் நர்வ் தான் சொல்லுவாங்க. நம்ம கண்ணுக்குள்ள இருக்க ஆப்டிக்கல் நர்வ் அதுதான் என்ன செய்யும்,
நம்ம எதை பார்க்கிறோம் அப்படிங்கிறது இருட்டா வெளிச்சமா இல்ல ப்ளூ என்ன கலரை பார்க்கிறோம் இல்ல யாரை பார்க்கிறோம் அப்படிங்கறத நமக்கு என்ன பண்ணுது, அந்த இமேஜை வந்து பிரெயினுக்கு கொடுக்கறது என்னது, இந்த ஆப்டிக்கல் நர்வ். இதுதான் என்ன சொல்றோம், சென்சரி நர்வ்னு சொல்றோம். அது இதுல இன்னொரு நர்வ் வந்து மோட்டார் நர்வ்னு இருக்கும். அதாவது மோட்டார் நர்வ் அது என்ன, மோட்டார் நர்வ் என்ன, இயக்க நரம்புகள்னு சொல்றோம். மோட்டார்னா இயக்க நரம்பு. இயக்க நரம்புகள் என்னது, இயக்கம்னால ஏதாவது ஒண்ணு என்ன ஆகணும், மூவ் ஆகணும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும், அசையணும். அதுதான் இயக்க நரம்புகள். அப்போ இயக்க நரம்புகளோட வேலை என்னவா இருக்கணும்னா, நம்ம என்னது ஐபாலோட ரொட்டேஷன், அந்த ஐபாலோட ரொட்டேஷன், கருவிழி, அதான் கருவிழி வந்து என்ன மூடி துறக்கிறது, இப்படிப்பட்ட மசில் கான்ட்ராக்ஷன், இல்லைன்னா என்ன பண்றது, இப்படிப்பட்ட விஷயம் ஐ மசில் இருக்குது, ஐரிஸ் மசிலா இருக்கலாம், இப்படிப்பட்ட மசிலோட கான்ட்ராக்ஷன் இல்லைன்னா ரிலாக்ஸேஷனா என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்றது இந்த மோட்டார் சென்சர்னு சொல்றோம். அதாவது பிரெயின்ல இருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், கிரானியல் நர்வ்ஸ் சொல்றோம். அதுல மட்டும் எத்தனை இணை இருக்கு அப்படின்னா 12 இணை இருக்கு. 12 இணைனா மொத்தம் 24 நரம்புகள் இருக்கு. அந்த 24 நரம்புகள்ல ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு என்னது சென்சரி, அதாவது என்னது சென்ஸ் பண்ணும், அதாவது பார்த்து என்ன பண்ணும், அது என்ன அப்படிங்கறது உணர்ந்து யாருக்கு அனுப்பும், நம்ம பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். ரெண்டாவது பார்ட் என்ன, இயக்க நரம்பு, அதாவது மோட்டார் நர்வ்ஸ் இருக்கு. இதோட வேலை என்னன்னா அப்படின்னா என்ன பண்ணும், ரொட்டேஷன், அதாவது மசிலோட கான்ட்ராக்ஷனா இருக்கும், ஐயோட மசிலா இருக்கலாம், இல்ல ஐ பால் ரொட்டேஷனா இருக்கலாம். இப்படிப்பட்டதோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பற்றி அந்த ரிலாக்ஸேஷன் பண்றது அது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது என்னன்னா ஸ்பைனல் நர்வ்ஸ். இது வந்து பிரெயின்ல இருந்து வரது பார்த்தோம். இப்போ ஸ்பைனல் நர்வ்ஸ் நமக்கு எத்தனை இருக்கு, 31 பேர் இருக்கு. அதாவது 31 இணை இருக்கு. 31 இணைனா கிட்டத்தட்ட 62 நரம்புகள் இருக்கும். இந்த 62 நம்ம எத்தனையா பிரிக்கிறோம், டோர்சல் அது வென்ட்ரல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். டோர்சல் வென்ட்ரல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அது என்ன, டோர்சல் அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம ஸ்பைனல் கார்ட்ல கிரே மேட்டர்ல பார்த்த மாதிரிதான் இந்த டோர்சல் என்ன பண்ணும், இம்பல்ஸ் உள்ள போகும். இந்த வென்ட்ரல்லாம் என்ன பண்ணும், இம்பல்ஸ் வந்து வெளியே வரும். அதாவது இந்த டோர்சல் வழியாதான் நம்ம என்னது தண்டுவடத்துக்கு போகக்கூடிய சிக்னல்லாம் போகும். இந்த வென்ட்ரல் வழியா நம்ம சிக்னல் வந்து அவுட்புட் இருக்கும். அதுதான் நம்ம இதுல படிக்கிறோம். அப்போ ஸ்பைனல் நர்வ்ஸ்னா ஸ்பைனல் கார்டு நர்வ்ஸ், அதாவது எத்தனை பேர் இருக்கு, 31 பேர் இருக்கு. 31 பேர் அப்படின்னா எத்தனை, மொத்தம் 62 நர்வ்ஸ் இருக்கு. அந்த 62 நர்வ்ஸ் ரெண்டா பிரிக்கும், டோர்சல் அண்ட் வென்ட்ரல் அப்படின்னு பிரிக்கிறோம். டோர்சல்னால என்னது, சிக்னல் இன்புட், வென்ட்ரல்னா சிக்னல் அவுட்புட். அதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இது பேசிக்கா இவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் படிக்க வேண்டாம். அடுத்து ஆட்டோனாமிக் நர்வ் சிஸ்டம், அதாவது இல்லைன்னா விசரல் நர்வ் சிஸ்டம் சொல்றாங்க. ஆட்டோனமஸ் அப்படின்னா என்ன, தன்னிச்சையான என்னது, தன்னிச்சையான செயல்படுற நரம்பு மண்டலம், தன்னிச்சையா என்னது செயல்படும். இப்போ இல்லைன்னா இந்த விசரல் நர்வ் சிஸ்டம். விசரல் நர்வ் சிஸ்டம்னா இதோட தமிழ் பேர் என்ன அப்படின்னா உள்ளான அமைப்புகள், உள்ளான உறுப்புகளை கண்ட்ரோல் பண்றது. இப்போ ஹார்ட் பீட்டா இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட உள்ளான உறுப்புகளோட கண்ட்ரோலை மெயின்டைன் பண்றது என்னது, இந்த ஆட்டோனமஸ் நர்வ் சிஸ்டம், இல்லைன்னா என்னது விசரல் நர்வ் சிஸ்டம் சொல்றோம். இதுல ரெண்டு வகையான நர்வ் இருக்கும். ஒன்னு பாராசிம்பட்டிக், இல்லைன்னா என்னது சிம்பத்தட்டிக், இல்லைன்னா பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு இருக்கும். அதாவது பரிவு நரம்புகள், எதிர்பரிவு நரம்புகள் அப்படி ரெண்டு இருக்கும். அதாவது சிம்பத்தட்டிக்னா பரிவு நரம்புகள், பாரா சிம்பத்தட்டிக்னா எதிர்பரிவு நரம்புகள். இந்த ரெண்டு நரம்பும் சேர்ந்தா என்ன பண்ணும், உடம்பு ஒவ்வொரு ஆர்கனும், ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கனோட ஃபங்க்ஷனை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து இதோட முக்கியமான வேலை என்னன்னா படிச்ச மாதிரி தான், அதாவது விசரல் நர்வ் சிஸ்டம்னு சொல்றோம். அது இன்டர்னல் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதோட ஃபங்க்ஷனே என்னதுதான், இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்றது. அதுக்கு ஹெல்ப் பண்ற ரெண்டு நர்வ்ஸ் என்னது, சிம்பத்தட்டிக் இல்ல பாரா சிம்பத்தட்டிக் அப்படிங்கிற, அதாவது பரிவு நரம்பு, எதிர்பரிவு நரம்பு எப்படிங்கிற ரெண்டு நரம்புகள் ஹெல்ப் பண்ணுது.